இப்போ ரிசைன் பண்ணுறவங்கள்ட்ட தான் இதை நீங்கள் கேட்கணும். ஏன் அதிமுகவில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் பதவி விலகுறீங்க அப்படிங்கிறது தான் கேட்கணும். அதுதான் விவாதிக்கப்படணும். அதை தாண்டி யூகங்களின் அடிப்படையில் இங்கே விவாதங்கள் நடக்கின்றன. அதிமுகவுக்குள் என்ன பிரச்சனை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதிமுகவுக்குள் நிகழும் உட்கட்சி முரண்கள் என்ன என்பதைத்தான் நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் யூகங்களின் அடிப்படையில் விவாதங்களின் திசைவழிப்போக்கையே மாற்றுகிற முயற்சியில் தொடர்ந்து ஊடகங்களும் இதர அறிவுஜீவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 6 பேர் இதுவரையில் அதிமுகவில் இருந்து பதவி விலகியிருக்கிறார்கள் என்றால் இது அதிமுகவுக்குள் நிகழ்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, ரொம்ப சீரியஸா விவாதிக்க வேண்டிய ஒன்று. எனவே இந்த கேள்விகளை நீங்கள் அதிமுகவினரிடம் வெளிப்படையாக கேட்க வேண்டும். அவர்கள்தான் நாட்டு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும்.